ஹலோ மக்களே! நான் ரீசென்ட்டா என்னோட கொலீக்கோட பேசிட்டு இருந்தேன். இந்த மாரி உங்களோட ஃபினான்ஷியல்ஸ எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அப்படின்ற மாரி கேட்டேன். அத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அவரு நெறைய இன்சைட்ஸ் குடுத்தாரு. அத உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஹலோ மக்களே! வெல்கம் பேக். திஸ் இஸ் தமிழ் ஃபினான்ஸ் கார்னர். ஹி இஸ் வெரி குட் இன் ஃபினான்சஸ். ஃபர்ஸ்ட் திங் எமர்ஜென்சி ஃபண்ட் அத சேர்த்து வச்சுட்டாரு. செகண்ட் திங் இன்சூரன்ஸஸ் அதுலயும் ஹி இஸ் கவர்ட். அவர் ஒரு விஷயம் தெளிவா சொன்னாரு. தனக்கு எவ்வளோ இன்கம் வருதோ அதில் 50% அப்படியே சேவிங்ஸ் எடுத்து வச்சுட்டு ரிமைனிங் 50% தான் எல்லா விதமான செலவுகளையும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ரிமைனிங் 50% என்ன சொன்னார்னா 20 to 30% தான் செலவு பண்ணுவேன். ஹவுஸ் எக்ஸ்பென்சஸ், பில்ஸு இதெல்லாம் வந்து அந்த 20 to 30%ல் கவர் பண்ணிடுவேன். ரிமைனிங் 20% வந்து நான் வச்சுருப்பேன். அவர் என்ன ஷேர் பண்ணாங்கன்னா அவருக்கு எல்லா வீக்கும் மூவிஸ் போகணும், ஷாப்பிங் போகணும் அப்படின்ற மாதிரி ஆசை கிடையாதுன்ற மாதிரி சொன்னார். ஆனால் அவருக்குன்னு சில ப்ரியாரிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ வந்து அவரோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னா எவரெஸ்ட் போகணும், எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் போகணும் அப்படின்ற மாதிரி சில ஆசைகள் இருக்குது. நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும், நிறைய ட்ரிப்பு போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் என்ன பண்ணால் அந்த வாரம் அந்த 1000 or 2000 ஸ்பெண்ட் பண்ணுறத கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரியாரிட்டிஸ் இப்போ பேஸ் கேம்ப் போகிறதுக்கு 1 lakh ஆகும். அந்த மாதிரி மற்ற ட்ரிப்ஸ் போகிறது, இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ், டொமஸ்டிக் ட்ரிப்ஸ் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி அவரோட ப்ரையாரிட்டிஸ் வச்சுருந்தனா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லுதுன்னா அந்த 50% வந்து அவர் கை வைக்க வேலை. ரிமைனிங் இருக்க 50% ஒரு 20 to 30% வந்து மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஏதாச்சும் கேஜெட்ஸ் வாங்குறது, வீட்டு செலவுகள் அதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரிப் போகிறது, இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் விஷயத்து இது எல்லாமே இந்த ரிமைனிங் 50%லேருந்தே பண்ணிப்பார் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த 50% எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும், கொஞ்சம் சேவ் பண்ணுவேன், அதை எடுத்து நான் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ வந்து அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி வந்து ப்ராப்பராக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா 50% சேவ் பண்ண முடியலனாலும் நீங்கள் ஒரு ப்ராக்கெட் வச்சுக்கோங்க. அவர் வந்து 50, 30, 20 அந்த மாதிரி சில ப்ராக்கெட் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராக்கெட் வச்சுட்டு கண்டிப்பாக இந்த பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணணும், கண்டிப்பாக அந்த பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோல் வச்சுக்கோங்க. பிஃபோர் கோயிங் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொன்ன இந்த 2 இதை ப்ரியாரிட்டி எடுத்து பண்ணிக்கோங்க. எமர்ஜென்சி ஃபண்ட், ஹெல்த் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து உங்களோட கஷ்ட காலத்தில் வந்து இதுதான் நமக்கு வந்து கை கொடுக்கும். ஸோ இன்கம் வந்த கையோடு எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சேலரி வந்த உடனே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்குன்னு ஒதுக்கி வச்சுருங்க. தென் ரிமைனிங் அமௌண்ட்டை வச்சு எப்படி வந்து எக்ஸ்பென்சஸை பேர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி யோசிங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டைவர்சிஃபிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து கோல்டு ஆர் சில்வரில் கொஞ்சம், ஸ்டாக்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொஞ்சம், எஃப்டி ஆர் ஆர்டி இல்லை பேங்க் அக்கௌண்ட் இதில் கொஞ்சம், ஈவன் ரியல் எஸ்டேட்டில் ஆல்சோ கொஞ்சம், இஃப் யூ கேன் அஃபோர்ட். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பிரித்து டைவர்சிஃபை பண்ணி வச்சா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ ஸ்டாக்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்டில் இருந்தாலும் அதுலேயும் சில டைவர்சிஃபிகேஷன் இருக்கும். லார்ஜ் கேப்பில் எத்தனை பர்சன்ட், ஸ்மால் கேப்பில் எவ்வளோ பர்சன்ட், மிட் கேப்பில் எவ்வளோ பர்சன்ட் அப்படின்ற மாதிரி அதில் டைவர்சிஃபை பண்ணி வைக்கலாம். இல்லைனா செக்டரை டைவர்சிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போ வந்து ஆட்டோமொபைல் செக்டரில் வந்து எத்தனை பர்சன்ட் அலோகேட் பண்ணியிருக்கேன், ஐடி செக்டரில் எத்தனை பர்சன்ட் அலோகேட் பண்ணியிருக்கேன், ஃபார்மா செக்டரில் எவ்வளோ, பேங்கிங் செக்டரில் எவ்வளோ அப்படின்ற மாதிரி செக்டர் வைஸாகவும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து பிரிச்சுக்கலாம். எவ்ரிஒன் டாக்ஸ் அபவுட் த பவர் ஆஃப் கம்பெனி. அதனால் வந்து ஸ்டார்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏர்லி. இப்போ வாரன் பஃபெட் ஏன் சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டராக இருக்காருன்னா ஹி என்டர்ட் அட் த வெரி ஏர்லி ஏஜ். இப்போ ஆனந்த் ஸ்ரீனிவாஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே ஆரம்பிச்சனால தான் தே ஆர் மோர் சக்ஸஸ்ஃபுல். இப்போ வந்து ஈக்விட்டி ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலனா வெரி சிம்பிள். இங்கே வந்து நிறைய ப்ரோக்கர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. ஜெரோதா, க்ரோ, ஏஞ்சல் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்கர் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். when the world is chasing something, please don't chase it, please go against them. இப்போ வந்து எல்லாரும் கோல்ட் ஆர் சில்வர் சேஸ் பண்ணாங்கன்னா அந்த டைமில் அதை சேஸ் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா 90% ஆஃப் பீப்புள் வில் மேக் லாஸஸ் அண்ட் 10% ஆஃப் பீப்புள் வில் மேக் ப்ராஃபிட். ஒருத்தரோட நஷ்டம் தான் இன்னொருத்தரோட லாபம். அந்த 10% ஆஃப் பீப்புளில் வந்து மேக்ஸிமம் வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், பெரிய இன்வெஸ்டர்ஸ், அவங்ககிட்ட வந்து ஹியூஜ் மணி ஃப்ளோ இருக்கிறதுனால அவங்க வந்து காமன் பீப்புளோட லாஸஸில் தான் ப்ராஃபிட் மேக் பண்ணுவாங்க. நம்ம வந்து காமன் பீப்புள் ஆக்ட் ஆகாமல் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி யோசிப்பாங்க இந்த டைமில் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சிந்திச்சு அந்த பாத்தில் போனால் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணார். அது வந்து ரிஸ்க்கை எப்படி வந்து கால்குலேட்டிவாக எடுக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. தேர் இஸ் சம்திங் கால் மாடரேட் ரிஸ்க் அண்ட் ஹை ரிஸ்க். வந்து ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க, அது வந்து ஒரு 5 years or 7 years வந்து உங்களுக்கு டபுள் ஆகுது அப்படின்னா அது வந்து இட் இஸ் எ லோ ரிஸ்க். இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறீங்க, அந்த ஸ்டாக் வந்து ஒரு 10 years or 15 years வந்து 10x 20x அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் தர மாதிரி ஹை ரிஸ்க் உள்ள ஸ்டாக்ஸை வந்து கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிஸ்க் கேப்பபிலிட்டிக்கு பொறுத்த மாதிரி எவ்வளோ ஹோல்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா இது எல்லாமே இந்த ஹை ரிஸ்க் எடுக்கிறதும் வந்து என்ன சொன்னார்னா அந்த 50-50% ரூல் சொன்னார்ல,
அதில் வந்து அந்த செலவு போக மீதி கொஞ்சம் வச்சுருப்பாங்கல்ல, அதில் தான் நான் ஹை ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் early. Please don't forget to like, share and comment guys. Please subscribe to my channel. Thank you. See you in the next video. Bye.